ஒன்ஸ் நீங்கள் டேஷ்போர்ட் ப்ராசஸ் முடிச்சிங்கன்னா அடுத்தது நீங்கள் பார்க்குறது முக்கியமானது செட்டிங்ஸுங்கிறது உங்களோட மாஸ்டர் கண்ட்ரோல். நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் டிசபிள் பண்ணுற பவர் கண்ட்ரோல் இங்கே தான் இருக்குது. ஒன்ஸ் செட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் ரேர்லி கரெக்ஷன் பண்ணுவீங்க தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டணும்னா மாடியூல்ஸ் உங்கள் ஃபீல்டு பிஸ்னஸ்க்கு ஏற்ற சினேரியோவில் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் டேபிள் அதை புக்கிங் பண்ணுறதுக்கும் மாடிஃபையர்ஸ் அந்த ஃபுட் ஐட்டம் ஆடான்ஸ் வச்சுருப்பீங்கல்ல அதை ஆட் பண்ணுறதுக்கும் அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் டைனிங் டெலிவரி இந்த மாதிரி சர்வீஸ் இது பண்ணுறோம்ல அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கும் கேஓடி கிச்சன் ஆர்டரில் கொடுப்போம்ல அந்த ஆப்ஷனுக்கும் இது மாதிரி எனேபிள் பண்ணுறதுக்கு இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றெல்லாம் நார்மலாக இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கான செட்டிங்ஸ் ரெடி. இது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் டேபிள்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டு வந்திருக்கும். இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா டேபிள்ஸோட நேம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறது தான். ஜஸ்ட் ஃப்ளோர் வைஸோ இல்லை இண்டிவிஜுவலோ கொடுத்துக்கலாம். இப்போ டேபிள் 1 டேபிள் 2ன்னு சொல்லி நமக்கு 4 ஃப்ளோர்லையும் 50 டேபிள் இருக்குன்னா அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளோர் வைஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ஃப்ளோர் 1 டேபிள் 1 ஃப்ளோர் 1 டேபிள் 2 அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஃபார்மேட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அதை கொடுத்துக்க போகிறீங்க. ஒன்ஸ் இதை சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நேம் கிரியேட் பண்ண போகிறீங்க. என்ன லொக்கேஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். நேம் என்ன லொக்கேஷன் என்ன இது அவ்வளோதான். கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே லிஸ்டிங் வந்துடும். இது பண்ணால் உங்களுக்கு டேபிள்ஸ் ஓவர். அடுத்து டேபிள்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபையர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல ஆடான்ஸ். மாடிஃபையர்ஸுக்கு என்ன நேம் கொடுப்பீங்க, அந்த செட்டுக்குள்ள நேம் என்ன கொடுக்க போறீங்க, அந்த மாடிஃபையரோட நேம் என்ன கொடுக்க போறீங்க, அதுக்கான ப்ரைஸ் இருந்தால் ப்ரைஸ் செட் பண்ணுவீங்க. இல்லை ப்ரைஸ் இல்லை ஜஸ்ட் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா 0ன்னு போட்டுருவீங்க. ஓகேவா? போட்டு இந்த செட்டில் மல்டிபிள் மாடிஃபையர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரியாணி அப்படின்னா இந்த மாடிஃபையர் என்னென்ன வரும், இல்லை ரைத்தா, அப்புறம் அந்த கத்திரிக்காய் தொக்கு, இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணுறது. இப்போ ஃப்ரைட் சிக்கனாக இருக்குது இல்லை கிரில் சிக்கனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மயனஸோ இல்லை அந்த பெப்பர் இது பண்ண மாதிரி சட்னி வச்சுருப்பாங்கல்ல காரத்துக்காக, இந்த மாதிரியோ இது வேணுமோ எது நம்ம ஆட் பண்ணுறோம் புதினா சட்னி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டில் இதெல்லாம் சேர்த்து வந்துடும் அப்படின்னா அது ஆப்ஷன்ஸ். அதை நீங்கள் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரைஸும் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இதை கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்டிங் வந்துடும். இதில் என்னென்ன ஐட்டமுக்கு இது தரணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்கோம். நீங்கள் சர்ச் பண்ணாலே தெரியும். நம்ம கிரியேட் பண்ண ஐட்டம் லிஸ்டிங் காட்டிடும். அதில் என்ன ஐட்டமும் தரப்போகிறோம் ஆட் பண்ணிட்டோம். இதை சேவ் பண்ணால் இதுக்கு லிஸ்டிங் ஆகிடும். இது மாதிரி ஒரு ஐட்டமுக்கு மல்டிபிள் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். இதை பார்த்து பண்ணிருக்கோம் பாருங்க. இது எதுக்கெல்லாம் கொடுக்க முடியும் காமனாக. அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக எக்ஸ்ட்ரா அதை கேட்கும். நம்ம கேட்கும்போது ஆட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் அங்கே பில் பண்ணுற இடத்துல எனேபிள் ஆகும். அதுக்காக தான் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட் ஆகாது. சேவ் பண்ணால் தான் அப்டேட் ஆகும். ஸோ மாடிஃபைஸ் கிளியரா? ஒன்ஸ் இது முடிஞ்சு அப்படின்னா டைப் ஆஃப் சர்வீசஸ். டிஃபால்ட்டாக நமக்கு என்னென்ன இருக்குது, டைனிங் இருக்குது, டேக்அவே இருக்குது, டெலிவரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் வேச்சும் சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஜஸ்ட்டு நேம் என்ன, அது பேக்கேஜ் என்ன, அது என்ன ப்ரைஸிங் நம்ம கொடுக்குறோம். இப்போ டிஃபால்ட் செல்லிங் குரூப்புங்கிறது ஒன்று, இதுதான் டிஃபால்ட் இருக்குது. இப்போ இது எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மல்டிபிள் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. விஐபி கஸ்டமருக்காக ஒரு ப்ரைஸ்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே அங்கே செல்லிங் குரூப் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா இங்கே லிஸ்டிங் காட்டும், நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ரைஸ் என்ன, இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஃபிக்ஸ்டா பர்சன்டேஜா அவ்வளோதான். ஜஸ்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைன்னா எனேபிள் கஸ்டமர் ஃபீல்ட் கொடுத்தீங்கன்னா ஆகும், இல்லைனா வராது. ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிச்சு.